பரம்பரை பரம்பரையா நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் தாலி எடுத்து கொடுத்ததா ஊர்ல கண்ணாலுமே நடந்திருக்கு. ஆனா உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தா கண்ணாலுமே நின்னு போயிரும்னு சொல்றத இப்பதான் முதல் தடவையா கேக்குறேன். தாம்பூல தட்டை மாத்தின பிறகு மாப்பிள்ளைய மாத்துறது எந்த வகையும் நியாயம் இல்ல. சம்பந்தி அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு ஆசைப்பட்ட பொண்ணதானே தாலி கட்ட போற நேரத்துல வேண்டாம்னு சொன்னாரு. நாளைக்கு என் பொண்ணு கழிச்சு தாலியை கட்டி கல்யாணத்து பிறகு வேண்டாம்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேட்டாங்க. அவங்க சொல்றது நியாயம் தானே? இவர் எப்ப எப்படி மாறுவோன்னு யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எதுவும் பேசுறது இல்ல. இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு எதுவும் கேட்டதும் இல்ல. இப்ப முறையா அவர் ஒண்ணு கேட்க போறேன். இதையாவது பண்ண முடியுமான்னு கேட்டு சொல். என்ன செய்யணும் சொல்லுங்க. இவரால அந்த கண்ணாலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க பார்த்த மாப்பிள்ளையோட உங்க பொண்ணு கண்ணால் நடக்கும்னு சம்பந்தியா மட்டும் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை வேற காப்பாற்ற சொல். மத்த 2 பிள்ளைங்கள என் பரம்பரை மானத்தையும் பெருமையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இவன் எனக்கு அந்த சந்தோஷத்தை தான் கொடுக்கல. குறைஞ்சது என் வார்த்தையை காப்பாத்த பிள்ளைங்கிற சந்தோஷத்தையும் கொடுக்க சொல்லு. அப்படி பண்ணாத இவன் என்ற பிள்ளை. என்ற பிள்ளையா இருக்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்க. என் கழுத்துல தாலி கயிறா தூக்கு கயிறா நீங்களே முடிவு பண்ணுங்க. என்ற பிள்ளையா இருக்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்க.